ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு வந்து ஆப்ஷனுக்கான என்ட்ரி இருக்குது, புட் ஆப்ஷன் எடுக்கலாமா கால் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட் லெவல் பார்த்தலாம். டே வைஸும் ஹவர்லி வைஸும் 15 மினிட்ஸ் கண்டிலையும் வச்சு எந்த இடத்துல என்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க ட்ரெண்ட் வந்து நிஃப்டியோட டே கேண்டில். இதில் வந்து ஒரு ஹை ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை ரீச் ஆகிட்டு லோ வந்துட்டு இப்போ ஹையில் நின்றுட்டுருக்கு மார்க்கெட்டு. சரிங்களா? ஸோ இந்த லெவலுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19,860 ரீஜனு. இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப ஆல் டைம் ஹை லெவல் தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது நமக்கு. சரிங்களா? ஸோ நம்ம எப்போவும் மார்க்கெட்டில் மார்க் பண்ணுற மாதிரி இன்னையோட டே ஹை லோவை நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இன்னைய டேவோட ஹையை நான் மார்க் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி இன்னைய டேவோட லோவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். 1 ஹவர் கேண்டில் என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்க மூவ் பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்குள்ளார தான் ஒரு ஹை ஒரு லோ, எகெயின் ஹை லோ வந்துட்டு மார்க்கெட்டிங் இந்த ஹையில் போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு. இன்றைய டேவோட லோ கட் ஆகிறப்ப அது வந்து 19,700 ரீஜன். சரிங்களா? ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் அடுத்து சப்போர்ட் எடுக்கிற ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா 19,650 சப்போர்ட் எடுக்கும். அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ 19,560 ரீஜனில் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இந்த சேனல் கன்ஃபர்மேஷன் எடுக்குதுன்னா இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி கரெக்டாக வந்து மார்க்கெட்டு 19,500 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 1 ஹவர் கேண்டில் என்ன மாதிரி என்னமோ நடந்துகிட்ருக்குன்னு புரியும். இதே வந்து இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது, இந்த டேவோட ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து 19,860யும் அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப 19,900 ஒரு கன்சல்டேஷன் நடந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 19,990 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. நம்ம அப்படியே இப்போ டே கேண்டில் வச்சுக்கலாம், 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டில் என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டு 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. எகெயின் மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்துட்டு திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்த லெவல் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக எகெயின் மூவ் ஆகணும். அதே மாதிரி நம்ம இந்த லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இதை இந்த இடத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டு மேஜர் கனெக்ட் பாயிண்ட்டு. சரியா? அதே மாதிரி இதுக்குள்ளார உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். அப்படி தெரியலன்னா நான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இதில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்துருக்கேன். இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஸ் லைனு இது பிரேக் அவுட் ஆகணும். அதே மாதிரி இன்னைய டேவோட லோ பிரேக் அவுட் ஆகுது, 19,700க்கு கீழே மூவ் ஆகுதுன்னா 650 ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் அடுத்த டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,600 இந்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து இது இருக்குல்ல, இந்த லைனு இந்த இடத்துல உள்ளதெல்லாம் சப்போர்ட்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் லைன் எடுத்து அடுத்த டார்கெட்டாக நான் வந்து 19,600 ரீஜனை மார்க் பண்ணுறேன். ஒரு ரவுண்ட் நம்பர். அதே சேம் டைமு இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து 650, இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் 600, அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 19,560 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த லோ ப்ரீவியஸ் வீக்கோட லோ கட் ஆகுதுன்னு வச்சுங்க, அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 19,500 ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே அப் ட்ரெண்டில் போகணும் மார்க்கெட் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க, இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 19,800க்கு மேலே இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகட்டும் இன்னைய டேவோட ஹை. ஏன்னா இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனு. இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து அடுத்த டார்கெட்டாக 19,860 ரீஜனை வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து மேலே நல்லா ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னா 19,900 ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து ரவுண்ட் நம்பர் கன்சிடர் பண்ணி சொல்கிறேன். இதுக்கு அடுத்து மேலே மூவ் ஆகிறப்ப இந்த ஆல் டைம் ஹை லெவல் வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி மொமெண்டம் நாளைக்கு நிஃப்டியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கிளியராக நம்ம வரைஞ்சிருக்க ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிறப்ப என்ட்ரியோ எக்ஸிட்டோ எடுத்துக்கோங்க. டார்கெட் வச்சு ப்ளே பண்ணுங்கள், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சரியா? இப்போ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து 92 கோடிக்கு செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஸ் வந்து 1038 கோடிக்கிட்ட ஆல்மோஸ்ட் அந்த லெவல்கிட்ட வந்து பையிங்கில் இருக்காங்க. சரிங்களா? செல்லிங் அதாவது எஃப்ஐயோட செல்லிங் லெவல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. பட் குளோபல் மார்க்கெட் எந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நாளையோட கேப் அப்பு கேப் டவுன் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்?
ஸோ நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து காலையில் என்னோடய அனலைசிஸ் பண்ணுறப்ப மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கப்போ வரைஞ்ச லைன் இது. சரியா, இதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். பட் நான் திருப்பி எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோங்கிறதுலேருந்து வருவோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் சொல்லிட்டு இருக்க ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஏற்கனவே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இப்படி திரும்பத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலேயே மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் ஓவராலாக டே வைஸில் பேங்க் நிஃப்டி இருக்கிறது. இதுக்கு நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான் திருப்பி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இன்றைய டேவோட ஹையை வந்து ஒரு பாயிண்ட்டாகவும் இன்றைய டேவோட லோவை வந்து அடுத்த சப்போர்ட் பாயிண்ட்டாகவும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுட்டு இதுக்குள்ளே என்ன மாதிரியான மூவ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வச்சுருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டிலில் நீங்கள் வந்து இது 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். 1 ஹவர்லேயே நான் அதை காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து இதை நம்ம வந்து ஒரு டபுள் டாப்புன்னு பார்த்தோம். ஸோ டபுள் டாப்போட நெக்லைன் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்லைனில் பட்டு மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது வச்சுங்க, இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை தான் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, அப்படி வரப்போ தான் இந்த டபுள் டாப் வந்து நமக்கு ஒரு க்ளோசிங் லெவலில் கொடுக்கும். ஓகேவா, நான் 15 மினிட்ஸ் வச்சிடுறேன். 15 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளார பார்க்கலாம் என்ன மாதிரியான மூவ் இருக்கணும். கிளியராக புரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஓகேவா, இப்போ நான் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் கேண்டிலில் நாங்கள் காட்டினது தான் டபுள் டாப் வந்துருச்சா. இப்போ நெக்லைன் இந்த இடத்துல நெக்லைனில் பட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இதுக்கு மேலே இப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த இடத்துக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ இதை நம்ம வந்து பாயிண்ட்ஸாக பார்க்கலாம் என்ன மாதிரியான மூவ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஸோ நேற்று நம்ம வரைஞ்ச இந்த லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சிருந்தோம் கரெக்டாக. இந்த லைனை நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார தான் நமக்கு வந்து மூவ் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா பாட்டமில் இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்க ஆரம்பிக்கலன்னா, இதை வந்து ஒரு சேனல் மூவாக பாருங்கள், லோ ஹை. இப்போ ஹையில் இருக்குது, இந்த இடத்துக்கு மேலே இப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த சேனல் பிரேக் அவுட்டு ஒரு சின்ன ரீட்டஸ் கொடுத்து இப்படி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். அப்படி இல்லை, சப்போஸ் இறங்குதுன்னா இந்த இடத்துலேருந்து இறங்குச்சுன்னா இப்படி வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி மூமெண்டம் தான். இது நாளைக்கே நடந்துருமானா நம்ம வெயிட் பண்ணி தான், இது குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் இது நடக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ நம்ம வந்து கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ என்ட்ரி எடுத்தோன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் 2 சைடு ட்ரெண்டையுமே அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் மார்க்கெட் மூவை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி ஈஸியாக போக முடியும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கா, இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 45,592. சரிங்களா, 45,600 இருக்குல்ல, அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன். அடுத்த டார்கெட்டாக 45,800 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து இன்னைய டேவோட ஹை வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு மேலேயும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுதுன்னா 45,850 ரீஜனு. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த கன்சால்டேஷன் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் வந்து மார்க்கெட்டை 46,000 அந்த ரவுண்ட் நம்பரை போய் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை, குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி டவுன் ஆகுது அப்படின்னா இன்னைய டேவோட லோ பிரேக் அவுட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். அது வந்து 45,475. அதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாகவே நீங்கள் வந்து 100 நம்பர்ஸில் வச்சுட்டு வந்தீங்கன்னா 45,265 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா மார்க்கெட்டை திருப்பி 45,100 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுக்கு கீழேயும் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு 44,980 இந்த ரீஜனை வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் தான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரியா, ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இப்போ மூவ் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் ஜஸ்ட்டு கர்சர் வைக்கிறேன் பாருங்கள், இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகி தான் மார்க்கெட் மேலே ஏறிச்சு. திருப்பி இந்த இடம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகி தான் மேலே ஏறுது.
ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. எகெயின் திருப்பி இன்றைக்கி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லைன் பிரேக் அவுட் ஆனால் திருப்பி நம்ம அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணலாம். திருப்பி இது ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். அப்படி இல்லாமல் கன்சல்டேஷன் கொடுக்குதுன்னா திருப்பி மார்க்கெட்டு ப்ரீவியஸ் மந்தோட ஹையை தான் வந்து சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆக்சுவலாக வந்து நான் இன்னும் இந்த ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை மார்க் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இன்றைக்கி ட்ரா பண்ணியிருக்கணும். அதை நான் ட்ரா பண்ண மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ. அப்போனா இது ஆகஸ்ட்டு, சரிங்களா? ப்ரீவியஸ் மந்தோடது இருக்குல்ல ஜூலை, அதோட ஹை லோவை மார்க் பண்ணி அதை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கோங்க. இறங்குனா அடுத்து சப்போர்ட் எடுக்க போகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 44,800 தான். நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி நீங்கள் வந்து அந்த ஹை லோவை மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டான பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிடலாம், நம்மளே இப்போ மார்க் பண்ணிடலாம். முதல்ல இந்த க்ரீன் கேண்டில் டெலிட் பண்ணிக்கலாம். மந்த் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இப்போ நான் திருப்பி போட்டுட்ருக்கேன். ஸோ ஹைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ப்ரீவியஸ் மந்தோடது, ப்ரீவியஸ் மந்தோட லோ வந்து நமக்கு இந்த ரீஜனில் இருக்குது, சரிங்களா? இப்போ 15 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம் நமக்கு ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு. ஏன்னா ஒரு கிளாரிஃபிகேஷனுங்க, எப்போவுமே அனலைஸ் பண்ணி நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சிங்கன்னா திருப்பியும் போய் அதை செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் மந்த்தும் ப்ரீவியஸ் மந்தோட லோவும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் கிட்ட தான் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், நிஃப்டியோட மந்த்தையும் மார்க் பண்ணி வச்சுருவோம், சரிங்களா? அதை வச்சு இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இப்போ நான் அதை வந்து திருப்பி உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். ஓகே, ப்ரீவியஸ் மந்தோட ஹையை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மந்த்லி கேண்டில் வச்சுக்கிட்டு ஹை, அடுத்து இது லோ, சரியா? இப்போ 15 மினிட்ஸில் வச்சு ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மந்த்லியில் வந்து நமக்கு வீக்லி தான் இப்போதைக்கு நாளைய ட்ரேடிங்க்கு சப்போர்ட்டாக இருக்க போகிற பாயிண்ட்ஸ், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு நிஃப்டியோட வியூவும் பேங்க் நிஃப்டியோட வியூவும் கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். கிளியராக புரிஞ்சிருந்து நம்ம அனலிஸ் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் இதில் ப்ராஃபிட் பண்ணுறதா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இது வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.